ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கங்கா கிட்ட யமுனா கேக்குறாங்க ரிசார்ட் எப்படி இருந்துச்சுன்னு. சொல்றாங்க முதல்ல புருஷனும் பொஞ்சாதியும் வேற ஒரு இடத்துல தங்கிட்டு வந்திருக்கீங்க, அந்த சந்தோஷமே இல்லையா முகத்துல? போட்டியெல்லாம் இருந்திருக்குமே, ஜெயிச்சிட்டீங்களாக்கா? நாங்க நல்லா விளையாடல அதனால ஜெயிக்கல, இதெல்லாம் ஒரு பேச்சா? விஜயோட பாட்டிக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. தாத்தா சொல்றாரு, நீ அங்க ஜாலியா தானே இருந்த, சும்மா நடிக்காதன்னு சொல்றாரு. காவேரி பாட்டி கால புடிச்சு விடுறாங்க. விஜய், நாளைக்கு தானே தாத்தா ஆபீஸ் பேப்பர்லாம் ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொன்னீங்க, அப்பா உன் சொத்தை உன்கிட்டே கொடுத்துடுறேன், பயப்படாத, நாளைக்கு எல்லாம் மாத்திரலாம், நீ கவலைப்படாத. பாட்டி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுங்க, நாங்க 2 பேரும் வீட்டுல ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காவேரியோட முகம் சோகமாயிருச்சு, விஜயோட முகமும் சோகமாயிருச்சு. தாத்தா சொல்றாரு, கல்யாணி நீ கரெக்டா சொல்லிருக்க, விஜய் பாட்டி சொன்னதை செஞ்சிடுறா. காவேரியும் விஜயும் சொல்றாங்க, 1 வருஷம் கழிச்சு நாங்க பெத்துக்கிறோம், இப்போ வேலை நிறைய இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. கங்கா குமார் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, ஏன் குமரன் மேல கோவமா இருக்க? பைசா ஜெயிக்க முல்லாட்டி என்ன, குமரன் தான் நம்ம கூட இருக்காரு, வேற யாராச்சும் இருந்தா நம்ம கூட இருப்பாங்களா? குமரனா இருக்க கண்டு நம்ம கூட இருக்க. குமரன் கொடைக்கானல்ல இருந்து உனக்காண்டி வந்திருக்காங்கடி, சமாதானமா போ, அதான் நமக்கு நல்லது. விஜய் கேக்குறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு காவேரியை பார்த்து. நான் ஜெயிச்ச பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, ஷேர் கொடுக்கறேன், எனக்கு ஒன்னும் தேவை கிடையாது. என்ன பாட்டியும் தாத்தாவும் குழந்தை பெத்துக்கிறத பத்தி சொல்றாங்க, உனக்கு சீரியஸாவே இல்லையா? நான் எதுக்கு சீரியஸ் ஆனோம், குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அதுக்கு டென்ஷன் ஆகி இங்கே தங்கிடலான்னு முடிவு பண்றியா, நம்ம கான்ட்ராக்ட மறந்துட்டியா அப்படின்னு விஜய் கேக்குறாரு. நான் அவங்க டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன், 24 மணி நேரமா என்னால கான்ட்ராக்ட பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு காவேரி சொல்றாங்க. எங்க வீட்டு ஆளுக கிட்ட நீங்க நடந்துகிட்ட மாதிரி உங்க வீட்டுல நான் நடந்துகிட்டேன்னா உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும், அதனால என்கிட்ட திருப்பி இந்த மாதிரி பேசாதீங்க, இல்லாட்டி நான் உங்க வீட்டுல உண்மையை சொல்லிடுவேன். நாளை சந்திக்கலாம். இன்றைய பொது அறிவு, அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் நிறுவனம் எது? இந்தியன் ரயில்வேஸ். பதில்,